டான் தமிழோட நேயர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் எங்கட படங்களையும் எங்கட படங்கள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைத்து அவர்களை நேர்காணல் செய்வது வல்லமை. அந்த வகையில் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஆழி பிளிஞ்சில் திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த திரைப்படத்திலே பணியாற்றிய டிஓபி ரஜி செல்வராஜா மற்றும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆண்ட்ரூ ஜூலியஸ் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஜாலியா இருக்கேன். ஓகே, அதாவது ஈழ சினிமாவில இரு ஜாம்பவான்கள் அப்படின்னு கூட உங்களை சொல்லிக் கொள்ள இயலும். அந்த அளவுக்கு உங்களோட பணி மென்மேலும் சிறந்து கொண்டு போகின்றது அப்படின்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இந்த ஆழி பிளிஞ்சில் திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக சென்றுட்டது திரைகளுக்கு வர்றதுக்கு. ஸோ இப்போ திரையில ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களோட ஒர்க்ஸை பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? இல்லை, லேட்டாக ரிலீஸ் ஆனதால நிறைய மிஸ்டேக்ஸ் தெரியுது. அதுதான் நம்ம அந்த டைமில் நமக்கு இருந்த ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு அந்த டைமில் மேக் பண்ணிட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி. அப்போ இருக்கிறத வச்சு தான் அந்த டைம் ஷூட் பண்ணல. நம்ம ப்ரொஃபஷனலான லைட்ஸோ நமக்கான லென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோ எதுவுமே கிடைக்கல. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் வச்சு ஷூட் பண்ணது. ஸோ அது இப்போ கொஞ்சம் தியேட்டரில் பார்க்கும்போது அதோட தெளிவு கொஞ்சம் தெரியுது. அப்போ அதுதான் பிரச்சனை. மற்றபடி கொஞ்சம் ஏர்லியாகவே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய ஒரு படம் உண்டு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே, சரி. உங்களுக்கு அதுதான் என்னன்னு கேட்டா, அப்ப அந்த காலப்பகுதியில கொரோனா பீரியட் செய்தது இருந்தாலும் அந்த காலகட்டத்துல உரிய காலத்துல அதை வெளியிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்றதுதான் எங்களுடைய இது. ஆனா பிந்தினாலும் ஒரு நிறைவான படைப்பாக அது வந்திருக்குது. அதை விட்டு மகிழ்ச்சியாக இருக்குது. பார்வையாளர் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருக்குது. மொத்தமா படமா சொல்லிக்க நான் டெக்னிக்கல் விஷயம் துறை சார்ந்து அப்படித்தான். அவர் கேமரா டெக்னிக், மேக்கப் சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் இப்ப எவ்வளவு வளர்ந்துட்டோம். அப்ப அது அப்ப இருக்கிற அந்த பகுதிகளை வச்சுதான் நாங்கள் செய்திருப்போம். இப்ப நிறைய டெக்னிக்கல் விஷயம், நிறைய இதுகள் வந்துட்டு இப்ப வெளியிட்டு இருந்தா இன்னும் இதை விட மேலா செய்திருக்கலாம் என்றது எங்களுடைய எங்களுடைய. ஏன்னா நான் இந்த படம் ஷூட் தொடங்கும் போது நான் இப்போ டிஓபி இல்லை, நான் வேறொரு படத்துல கமிட் பண்ணதால வேறொருத்தர் தான் இது டிஓபி பண்ணியிருந்தாரு. ஆனால் ஏதோ சூழ்நிலை அதுக்கு பிறகு தொடர முடியாமல் போயிட்டுது. அப்போ இடையில தான் ஜாயின் பண்ண வேண்டியிருந்தது. பட் நான் யோசித்தேன் நான். ஆனால் எனக்கு ஒரு வினோத் டைரக்டர், அவர் எனக்கு ஞாபகம் இருக்கு, வவுனியா பஸ் ஸ்டாண்ட்ல என்ன ஜெஃப்னாக்கு பஸ் ஏற்றி விடும்போது அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணேன். ஸோ கதை கேட்கும்போது நல்ல கதை. இந்த கதையை மேக் பண்ணுறதுக்கான என்ன சொல்கிறது, ப்ரொடக்ஷனாலும் சரி எல்லாத்தாலையும் இங்கே அது இன்னும் இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணேன். அப்போ இது நல்ல கதையை நம்ம இப்போ பண்ணி சில வேஸ்ட் ஆயிருமோன்னு யோசிச்சேன். அப்படி தான் அதான் ஓப்பனாக அவருக்கு சொன்ன விஷயம். இந்த மாதிரி கதைகளை இன்னும் இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஃபிலிம் நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இதாக நல்ல மேக்கிங்காக இந்தியாவில் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த கதைக்கு. ஆனால் இங்கே பண்ணும்போது நமக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன் வேல்யூ வச்சு தான் முடியும். அதான் பிரச்சனை. ஆனால் அந்த கதை எனக்கு பிடிச்சதால ஓகே நம்ம பண்ணுவோம், பிரச்சனை இல்லை ரெண்டு தான் நான் ஜாயின் ஆனது இடையில. ஸோ அதே கொஞ்சம் கேப்பிட்டு தான் ஷூட் போனது உண்மையாகவே. இருந்தாலும் எனக்கு அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அது எல்லாமே கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு வந்த படங்கள்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி, உங்களுடைய வருகை இப்படி இருந்துச்சு. உங்களோட வருகை எப்படி இருந்துச்சு இந்த திரைப்படத்துக்குள்ள? என்னோட வருகையும் அப்ப நான் இங்க சின்ன சின்ன ப்ராஜெக்டுகள் செய்து கொண்டு இருந்தது. அப்ப இப்படி ஒரு பெரிய படம் செய்ய போறோம், அதுவும் ஒரு வித்தியாசமான த்ரில் மூவி என்றைக்குல கொஞ்சம் ஒர்க் கூடுதலாக இருந்திருக்கு. இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப்புகள் அங்க கூடுதலாக இருந்தபடியா அப்ப அந்த காலப்பகுதியில எல்லாமே இக்கட்டான காலப்பகுதி, கொரோனா பீரியட். மற்றது இங்க அதுக்குரிய வளங்கள் இல்லை. அப்ப எங்களுடைய வளங்களை வச்சு எப்படி அதை நிறைவாக்கலாம்ன்ற சில ஐடியாக்களை வச்சுதான் போனா அந்த படத்துல பார்த்தா உண்மையா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆடியன்ஸ், என்னடா இந்தியாவுக்கு லெவலான மேக்கப் இருந்திருக்கு என்னடா. ஆனா உண்மையா சாதாரண பொருட்களை வச்சுதான் நாங்க இங்க செய்தது, மேக் பண்ணினது. அதை குறிப்பா அதுல அதான் தீக்காயங்கள், அதுல ஒரு நெட் பாடி ஒன்று வருமாக்கும் நெட் பாடி. அது பாவம் அந்த தம்பி காலம 6 மணிக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணினாங்க.
அந்த மேக்கப் முடிய பின்னேரம் 3:30-4 மணி ஆச்சு. அப்ப அவருக்கு ஃபுல்லாவே நாங்கள் எல்லாம் கவர் பண்ணி இதுக்குள்ளால ஒரு 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 குழல் ஒன்று வச்சுதான் அவருக்கு அந்த லிக்விட் ஐட்டமா தான் அவருக்கு சாப்பாடு அப்படியே போகும். என்னன்னு கேட்டா அது சூட் போய் கொண்டிருக்கு. அடுத்த நாள் விடியப்புறம் ஒரு 7-8 மணி அப்படித்தான் அந்த ஷூட் முடிஞ்சது. அந்த சீன் அந்த சீன் எடுத்து முடிஞ்ச அப்ப அந்த தம்பி உண்மையா ஒத்துழைச்சவன். அது ஒரு பொடி என்றாலும் அது அவர் தன்னை தியாகம் செய்து அதை செய்தவர். எங்களுடைய வளங்கள் இருக்குது. அதுதான் நாங்க என்னன்னு கேட்டா அதை கண்டுபிடிக்கிறேன். அதை இப்ப ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவங்களோட துறையில் என்னன்னு கேட்டா கண்டுபிடிக்கிறோம். எப்பயுமே நான் எந்த ஃபீல்டில் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா தனிய ஏடுகள்ல மட்டும் எழுதி படிக்கிறது என்றது அது ஒரு வகை, அது இல்லையென்று இல்லை, அது அறிவு சார்ந்த ஒரு வகை. ஆனால் தொடர்ச்சியாக கலைஞர்கள் புதிய புதிய கண்டுபிடிக்கலை தான் படைக்கணும். தான் கண்டுபிடிச்சு அதை செய்தால்தான் அது ஒரு படைப்புக்கு நிறைவா இருக்கு. ஏனென்று கேட்டால் இப்ப இது ஒரு கூட்டுக்கல். யாரும் இதுல இதென்று கேட்டா அந்த கலையை நாங்கள் அழியக்கூடாது. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூடி அதுல ஓவரா இது பண்ணிட்டாருன்னு கேட்டா இந்த கேமரா லென்ஸுக்குள்ளேயோ இல்லை கேமராமேனுக்குள்ளேயோ அது அவருக்கு ஒரு என்னன்னு சொல்ற டிசப்பாயிண்ட் ஆயிடும். என்னண்டு இது வடிவா வேற இல்லையா. அப்ப இது நாங்கள் என்னன்னு கேட்டா கதைச்சி பேசும். எங்களோட குரூப் நல்ல குரூப், எப்பயுமே ஜாலியான குரூப். அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாவே தெரியாது. எந்த நேரமே சந்தோஷமா பண்ணா சாப்பிடுவோம் கதைப்போம் இதுவோம். ஆனா அந்த லொகேஷன்ல ஸ்டார்ட் அண்ட் ஒரு வேர்ட்ஸ் வந்ததுன்னா எல்லாருமே சீரியஸ் ஆகிடும் அந்த ஷார்ட் மூலியம் மட்டும். அப்ப அப்படித்தான் இந்த பயணங்கள் இருந்தது. உரிய காலத்துல வந்திருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனா பட் இப்போ ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, சரி. இருந்தாலும் அதாவது இப்போ நிறைய ஒரு வரவேற்போட தான் இந்த ஆளி கிளிஞ்சில் அப்படின்றது வந்து திரையிடங்கள்ல வந்து திரையிடப்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிக்கொள்ளையிலும் அதை தாண்டி வந்துட்டு இப்போ உங்களுடைய ஷூட்டிங் அப்படின்றது வந்து பல இடையூறுகளுக்கு மத்தியில ஒரு நடைபெற்ற இந்த ஷூட்டிங் இந்த ஆளி கிளிஞ்சில். ஸோ கப்பிட்டு வரும்போது அந்த கண்டினியூட்டி அப்படின்றத உங்களை மேனேஜ் பண்றதுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, அதால பெரிய மிஸ்டேக் நடந்த மாதிரி நான் யோசிக்கல. என்னென்னா அவங்க ப்ரொடக்ஷன் பார்த்தவங்க வந்து அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்ஸும் சரி, எல்லா விஷயமும் சரி. இவருக்கும் அதோட கண்டினியூட்டி தெரியும், இவர் தானே இது. அதில் பெருசாக எங்களுக்கு எதுவுமே தொய்வான மாதிரி ஃபீல் ஆகலை. என்னென்ன இப்போ காஸ்டியூம்ஸ்லேருந்து அதுக்கு ஆர்ட் ப்ராப்ஸ்லேருந்து எல்லாமே இந்த ப்ரொடக்ஷன் தனியாக அதை வந்து சேஃபாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்ததால் நம்ம ஷூட் பண்ணும்போது அதை எடுத்துக்குவோம். இப்போ அதால் அது பெரிய இஷ்யூ இல்லை. மேக்கப் கண்டினியூட்டியை தான் இவர் ஃபாலோ பண்ணாங்க. மேக்கப் சிதப்பிச்சுன்னா அந்த ஷார்ட்டுக்கு இதுக்கு கண்டினியூட்டியில் சிதப்பிடும். பட் அதை எதுவுமே அதில் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் தெரியல. அதால் அது கொஞ்சம் நீட்டாக தான் போனது மேலே. ஸோ மைனஸாக நான் பார்க்கல. அந்த இடத்துல சரியா இருந்தது, சுமூகமா போயிட்டது. ஆண்ட்ரூ ஜூலியஸ் சொல்லியிருந்தாரு, இந்த திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தெரியறதுல அவ்வளவுத்துக்கு ஜோலியா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய காலங்கள் அந்த திரைப்படத்துல நீங்க இணைந்து பணியாற்றி இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுவரை மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இது ஃபன்னான மூமெண்ட் அப்படி ஏதாச்சும் இருக்காங்க ரெண்டு பேருக்கு? மறக்க முடியாதுன்னு கேட்டா ஒரு ஷூட் உண்டு, அந்த நடுக்காட்டுக்குள்ள எடுத்தது. நடுக்காட்டுக்கு எடுத்தா அப்ப அவசர அவசரமா எடுக்க வேண்டிய சூழ்நிலைன்னு கேட்டா ஜானிகள் வரும், மிருதங்கள் வரும் என்று என்ன கேட்டா ஒரு பாடசாலை. அது அந்த நடு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாடசாலை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்தியன் ஆர்மி இருந்த காலத்துல இருந்த பாடசாலை என்று இருக்கிறேன். அப்ப அந்த காட்டுக்குள்ள தான் சுத்த வர காடு, நடுவுக்குள்ள பாடசாலை. ஆனா நல்ல ஒரு லொக்கேஷன். அந்த லொக்கேஷனுக்கு எடுத்து அப்ப குயிக்கா வேலை செய்ய வேண்டிய தேவை வந்து அப்ப எல்லாருமே ஃபாஸ்டா வேலை செய்யுதுன்னு அப்ப ஒரு கட்டத்துல எல்லாருமே சோர்ந்து வைக்கல. சில நேரம் நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னன்னு கேட்டா ஒரு என்னன்னு சொல்றேன் கலகலப்பா எப்பயுமே இருக்க வேணும்ன்றதுக்காண்டி ஃபன்னான சிறிது அப்ப கொஞ்சம் உஷாராயிடுவாங்க கதைச்சு. அப்ப மேக்கப் தாண்டி அங்கால இதன் டேக்கல கொஞ்சம் என்ன எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க, இதண்டு ஏதாவது செய் இதேக்கல கொஞ்சம் நல்லா கலகலப்பா டேக்கல. அப்ப அது ஒரு கிட்டத்தட்ட இரவு படப்பட என்னன்னு கேட்டா கொஞ்சம் பயமும் வந்தது. அந்த ஷொட்டுகள் எடுத்து சொல்லி ஒருக்கா நாங்கள் முடிஞ்சு வர எங்களுக்கு பின்னால வந்த 2-3 படியங்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு கேட்டா எங்களை பயமுறுத்துட்டாங்க. நாங்களே பெரிய ஜானைகள், எங்களை விட பெரிய ஜானைகளா வேற வந்து அப்படி ஒரு ஃபன்னான இதுன்னா அது கொஞ்சம் நாங்கள் முடிஞ்சு வரைக்குள்ள அந்த காட்டுக்குள்ள வேட்டிக்காரர் இருப்பாங்க நானே அவங்களுக்கு சொல்றாங்க நல்ல காலம் நீங்கள் முடிஞ்சு வந்துட்டீங்க என்று அதை க்ராஸ் பண்ணி ஜானிகள் போய் கொண்டிருந்தது என்று அவங்க சொன்னாங்க. அது ஒரு எங்களுக்கு த்ரில்லா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கு.
என்றது ஒரு விஷயம். அங்க அது ஒரு விஷயமாக இருந்தது. மற்றது இந்த இதுதான் நான் சொன்னேன் என்னன்னு கேட்டா, அந்த பையனுக்கு அந்த ஃபுல்லாக கவர் பண்ணி மேக்கப் போட்டுருவான். அவன் பாவம் எழுந்தை மேலா படுக்கை மேலா இருந்தே மேலா நான் தான் கொண்டு போய் அவனுக்கு அப்பப்ப இது அப்ப அவனுக்கு சில இயற்கை உபாதைகள் வரவழிக்கிறது. அண்ணா அண்டா நான் கொஞ்சம் பொறு, அதுக்குரிய எல்லாம் கவர் பண்ணி இருக்கு, நீ ரிலாக்ஸ் பண்ணு என்ற சில இயற்கை உபாதைகள் உங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டா ஒரு நாள் ஃபுல்லாவே பாவம் அது கலைக்கு இல்லாது. இப்ப அதை கலைச்சு செய்யறன்னு கேட்டா திருப்பி அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேணும். அப்ப அப்படியான சில ஒரு இது. ஆனா உண்மையா அந்த பையன் அவனுக்கு உண்மையா நாங்கள் தலைவணங்கணும். ஏன்னா அது அவனை கேமராவில தெரியாட்டியும் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வெறும் பொடி தான், அவன் படுத்திருக்கிற மட்டும்தான் அவனோட வேலை. ஆனா உண்மையா அவன் ஒரு நாங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் நல்லா செய்தாங்க. மிதுனாகவே இருக்கட்டும், சஞ்சியா இருக்கட்டும், ஜெராட்டா இருக்கட்டும், மற்றது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்ப எங்களுக்கு அந்த ஈஸியா இருந்தது வேலை செய்ய. இப்ப ரெஜியோட நிறைய படைப்புல நான் வேலை செய்துட்டேன். அப்ப என்ன தெரியும், ரெஜி என்ன இப்படி ஆண்ட்ரோட் அப்படின்ற ரெஜிக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு அதுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஒன்று இருந்தபடியா எங்களுக்கு கஷ்டம் வந்து தெரியல சில விஷயங்கள். அப்படி நல்ல சுவாரஸ்யமா போய் கொண்டிருந்தது. சரி, ஓகே. அதை தாண்டி இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வினோத், அவருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு இந்த திரைப்படத்துல? செட் ஆயிடுச்சு. ஏன்னா அது நரேட் பண்ணி ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு பிறகு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஒர்க் டைம் வந்து கொஞ்சம் அதில் தான் ஃபோக்கஸ். உண்மையாகவே வேலை முடிச்சு போஸ்ட்டுக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபிலிமோட எடிட்டர் நான் தான் எடிட் பண்ணேன். போஸ்ட்டுக்கு அவர் வந்து ஜாயின் பண்ணதுக்கு பிறகு தான் நல்லா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் அப்போ அதில் நல்லா க்ளோஸ் ஆனது. இப்போ நம்ம எங்களோட டீமுக்குள்ளே அவர் முக்கியமான ஆளாயிட்டாரு. ரெஜியை விட எனக்கு வினோத்த ஆரம்பத்துல தெரியும். என்னன்னா வடக்கின் வசந்தம் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்துல தான் நாங்கள் மீட் பண்ணது கொழும்புல. அப்ப அவர் என்னன்னு கேட்டா ஒரு சிறந்த ஒரு நாடக நடிகர், சிறந்த ஒரு கிராமிய கலையை வளர்க்கிற மும்முரமாக நிற்கிற ஒரு ஆள். அப்ப அவரை நான் ஒரு வேடுவ நடனத்துலதான் அந்த வடக்கின் வசந்தத்துல அவர் ஆடினவர். வேடுவர் அவர் தான் அந்த டான்ஸை கொரியோகிராஃப் பண்ணி அதை செய்தவரால் நல்ல நீட். அப்பதான் அறிமுகம் எங்களுக்கு. அப்ப அதனால நீண்ட நாள் எங்களுக்கு அந்த ஒரு தொடர்பாடல் இருந்திருக்குது. சில கலை சம்பந்தமான, ஏன்னா நானும் இந்த பாரம்பரிய கலைகளோட வேலை செய்யறபடியா அந்த தொடர்புகள் எங்களுக்கு இருந்தபடியா எங்களுக்கு நீண்ட நாள் அது இப்பயும் தொடர்ந்து கொண்டிருக்கு. அவையோட குரூப்போடையும் இப்பயும் தொடர்ந்து கொண்டிருக்குது. அப்ப எங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியல. அதுவும் ஒரு நல்ல ஜாலியாவே போய் கொண்டிருந்தது. ஓகே, ஃபன்னா இப்ப ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கீங்க. சரி, இதை தாண்டி இந்த இடத்துக்கு வரக்கூடிய நிறைய மூத்த கலைஞர்கள், நிறைய கலைஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா, ஈழ சினிமாவில ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக எங்கள்கிட்ட வரக்கூடிய திரைப்படங்களினுடைய வெற்றிகள் அப்படின்றது வந்துட்டு அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த ஈழ சினிமாவில கன வருடங்களாக பயணிக்கக்கூடிய இரு நபர்கள் அப்படின்னும் பொழுது உங்கள்கிட்ட இந்த ஒரு விடயத்தை முன்வைக்கிறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த சங்கம் அப்படின்ற உருவாகிறதுக்கு நிறைய விடயங்கள் வந்து அச்சுறுத்தல்களாக இருக்கும், நிறைய விடயங்கள் வந்து குளறுபடிகளாக இருக்கும். ஸோ அந்த விடயங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ சரியா 2015 ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட 10 வருஷம். இதுல நிறைய நானும் வேலை செஞ்சிருக்கேன் சங்கம் உருவாகணுன்ற விஷயத்துல. எனக்கு ஞாபகம் இருக்கு 2015 மே 6 நினைக்கிறேன், வீரசிங்க ஹால்ல ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் நடந்தது. வீரசிங்க ஹால்ல தந்தை செல்வா அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான். அதுக்கு பிறகு அது ஃபெயிலியர் ஆகி திரும்ப ஒரு அட்டம் போய் லாஸ்டா 21ல நாங்க ஒரு டீமா ஃபுல்லா மொத்த ஆர்டிஸ்டையும் கலெக்ட் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி நடந்தது. இதுல எனக்கு குளறுபடிகள்லாம் இருந்தது, மற்றபடி மிரட்டல் அப்படின்லாம் இங்கே இல்லை, அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் நான் பாக்குறது சில எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. புரிந்துணர்வு சரியா இருக்கும் பட்சத்துல வந்து அது ஒரு டைம்ல அது சரியா ஒருங்கிணையும் தான் நான் எதிர்பார்க்குற விஷயம். மற்றது வந்து கொஞ்சம் ஈழ சினிமா வந்து வியாபார ரீதியா வளரும் போது அதோட தேவை உணர்வாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். அப்படித்தான் நான் இப்ப பாக்குறது. முதல்ல ஆரம்பத்துல இது இருந்தா நல்லா இருக்கும்ன்ற விஷயத்துல இருந்த நாங்கள் இப்ப என்ன யோசிக்கிறோம்னா, வியாபார ரீதியா தொடர்புகள் எல்லை, நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ள இல்லாம அதை தாண்டி பெரிய எல்லைகள் கடந்து நிறைய தொடர்புகள் ஏற்படுது சினிமா சார்ந்த இன்றைக்கு. அந்த தொடர்புகள் ஏற்படும் போது சங்கம் சார்ந்த தேவை அதிகரிக்கும்.
அப்போ அந்த புரிதல் ஏற்படும் போது சரியா பிள்ளைய இது நம்ம கட்டாயமா தொடங்கத்தான் வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது தான் தானே நடக்கும்ன்றதுதான் இப்போ என்னோட எண்ணம். என்ன நாங்களும் கை விட்டுட்டோம் டைம்ல கடைசியா 2021 எலெக்ஷன் வரைக்கும் போய் இதெல்லாம் எல்லாமே பண்ணியிருந்தது. பட் அவ்வளவுதான். நிறைய 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 நேரம் செலவழிச்சு நாங்கள் இது விஷயம் இது நடந்தாகணும்ன்ற விஷயத்த நேரத்தை செலவழிச்சு நாங்கள். ஆனா நடக்கல. சரி, உங்களோட கருத்தும் இதுதான். இதுதான். சரி, சினிமா சங்கத்தை பற்றி பேசி முடிச்சாச்சு. இனி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்ப ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதேசவாதம் அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விடயம். யாழ்ப்பாண படம் அப்படின்னும் பொழுது நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஆனா அங்கட பட்டி அப்படின்ற அங்க சப்போர்ட் வந்து குறைவா இருக்குது. பிரதேசவாதம் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார்கள். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல முதல்ல அந்த கருத்தை முன்வைக்கிறவங்க யாருன்னு பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்த இந்த இன்டர்வியூ ஒரு பவுனியா இருக்கிற டிரெக்டரோட படத்துக்கு தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ பவுனியா இருக்கிற டிரெக்டரோட படத்துக்கு நான் கேமராமேன், இவர் மேக்கப் ஆர்டிஸ்ட், இதோட நிறைய பேர் இங்க இருந்து இந்த படத்துல நிறைய பேர் வெளியாக்கள் இருந்து உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தணும். மறைந்த நடிகர் தர்ஷன் ஞாபகப்படுத்த. தர்ஷன் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நாங்கள் இழந்துட்டோம். அப்ப அவர் என்னன்னு கேட்டா எங்களையெல்லாம் நாங்கள் மேக்கப் செய்ய கோவர் கேமராமேன் அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க எல்லாம் நீங்க எல்லாம் இந்தியாவில் இருக்க வேண்டிய ஆக்கள். அவர்கிட்ட என்னன்னா அவர் நிறைய பேர் சிங்கள இண்டஸ்ட்ரியில எல்லாம் நிறைய பேரோட ஒர்க் பண்ணி இருந்த ஒரு ஆள். அப்ப அவர் எங்களுடைய வேலைகளை அவர் உன்னிப்பாக கவனிச்சு அவர் அது சொல்லுவார். இப்ப நான் கிட்டத்தட்ட என்னோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னன்னு கேட்டா நான் அவரோட டச் அப் மேக்கப் அப்ப சொல்லுவார், நீ எல்லாம் உண்மையா இந்தியாவில் இருந்தீங்கன்னு கேட்டா இவ்வளவு அல்ல சிங்கள இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா. அப்ப நான் அண்ணாக்கு சொன்னீங்கன்னா அங்க இருக்கிறாங்க, பட் இங்க இல்ல. அப்ப நாங்கள் இங்க இல்லாத இடத்துல வேணும்னா நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் மேடம். அப்ப தோல்ல தட்டி போட்டு நல்ல ஒரு சிந்தனையரா. ஆனா வெளியில வந்து நீ அதுக்கு சம்பந்தமாக படி அதை செய்யணும். அப்ப அதை நான் செய்தேன். நாங்க இல்லை என்று இல்லை அந்த நேரத்துல அதை. அப்ப இந்த கேள்விக்கு எனக்கு என்ன அப்படி நிறைய பேர் வெளியே ஆர்டிஸ்ட் இல்ல அப்படி ஒண்ணு இல்ல. மற்றது எங்களோட அப்படி ஒரு நான் என்ன பாக்குறேன்னா இந்த ஒரு வார்த்தையை முன்வைக்கிறவங்க வந்து ஒன்று அவங்களால இயலாமையா தான் நான் பாக்குறேன். அவங்களோட இயலாமையின் வெளிப்பாடு தான் கடைசியா இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதுல இருந்து தப்பிச்சுக்கிறது பாருங்க. ஆடத் தெரியாத மேடை அந்த உண்மையை சொல்லணும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட மியூசிக் ஆல்பம் 60 பண்ணிட்டு உண்மையாவே நான் எத்தனை பேரோட ஒர்க் பண்ணிட்டேன். ஃபுல்லா பட்டியில இருக்க திருவோணமலை, கொழும்பு, கண்டி, நுவரலியா, வவுனியா, கிளிநொச்சியில இருக்கா வேலை செஞ்சிருக்கேன், மன்னார்ல வேலை செஞ்சிருக்கேன், முல்லைத்தீவுல, யாழ்ப்பாணம். இப்ப நான் இந்தியாலையும் வேலை செஞ்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள நான் பிரதேசம் பார்த்துருந்தாங்களேருந்து அவங்க என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் அவங்க வேலை செஞ்சிருக்கேன். புரியுதா? அப்படிலாம் இல்லை. நிறைய டிரெக்டர்ஸ் வேற பட்டியில இருக்க டிரெக்டர்ஸ் எல்லாமே படம் பண்றதுக்கு ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காங்க, அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நுவரலியால இருந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கலைஞன் பிரதேசவாதம்ன்ற விஷயத்துக்குள்ளேயே தலை போக மாட்டான், அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் கலை எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யணும், உலகள ஒரு இதே வேலை செய்யணும்னு யோசிப்பான். இங்க எப்படின்னா முடியாதவனால இயலாமையின் வெளிப்பாடா நான் இதை பார்க்கிறேன். அது யார் முன் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லை. நான் என்னோட வேலை செஞ்சாலும் ஒன்றை வேலை செஞ்சேன். ஸோ அதை நம்ம அப்படியே அதை கண்டுக்கவே மாட்டேன். அவ்வளோதான் மேட்டர். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ நான் அதை கழிச்சிட்டு இருக்கேன், எனக்கு சரியாதாது. அவ்வளோதான். ஓகே, சரி. இதை தாண்டி இப்போ ரெஜி செல்வராஜா இந்திய துறைகள்லையுமே வந்து தென்னிந்திய துறைகளில் இப்போ காலடி எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு இருந்து இப்படி வரவேற்பு கிடைக்குது? நான் டெக்னீஷியனாக தான் போயிருக்கேன், ஆர்டிஸ்டா இல்லை. ஆர்டிஸ்டான்ற விஷயத்துல அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து எப்படி சொல்றேன்னா, அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்களுக்கு முதல்ல ஒருத்தர் அங்கே போறன்ற விஷயத்திலேயே கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. இங்க இருந்து விசா ப்ராசஸ் அதான விஷயங்கள் சொல்றாங்க. மற்றது நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு நடிகராக வாய்ப்பு தேடுற விஷயத்துல ரொம்ப காலம் அங்கே செலவழிக்கிறன்ற விஷயமும் அவங்களோட லைஃப்பை எப்படி தீர்மானிக்க போகுதுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். வெளிப்படையாக சொல்லணுமா இருந்தா இந்திய தமிழ் சினிமாவில் நிறைய லட்சக்கணக்கானவங்களுக்கு மேல வாய்ப்பு தேடி அலைகிற பட்சத்துல அவங்கள்ட்ட இருந்து ஒருத்தர் முந்தியடிச்சு அந்த இடத்த பிடிக்கணுமா இருந்தா அதுக்கு நிறைய எஃபெக்ட் போட வேண்டியிருக்கு. அப்ப இங்க இருந்து நம்ம போறோமா இருந்தா அவங்கள சார்ந்து நம்ம என்ன புதுமையா இருக்கிறோம்னு தான் அவங்க பார்ப்பாங்க. சேம் கேட்டகரியில் இருப்போமா இருந்தா இங்கதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீங்க எதுக்குன்ற பாயிண்ட்ல பார்க்க வலிக்கிட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு அதில் இங்க யாரையுமே உதறி தள்ளி விடலை. எல்லாருக்குமான வரவேற்பு அங்கே கட்டாயம் கிடைக்குது. அது நான் பார்த்த விஷயம்.
அதை தாண்டி திறமை, தேவைகள், அடுத்தது சினிமான்றது ஒருத்தரோட முடிவுன்றதை தாண்டி நிறைய பேரோட முடிவுகள் சில இடங்கள்ல அடங்குறது. அது உண்மையாக நான் பார்த்த விஷயம். அதால முயற்சி செய்யலாம், அதே நம்பிட்டு இருக்காம இங்க இருக்கிற சினிமா வளர்க்குறதுக்கான வேலையில பார்க்கறது நல்லதா. இப்போ எனக்கு வந்து இந்தியாவில் வேலை செய்யணும்னு தான் ஆசை. இந்திய தமிழ் சினிமாக்குள்ள முழுமையா இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. எனக்கு என்னுடைய வேலை சினிமா போதும், அது ரொம்ப அழகா இருக்கும். அது நம்ம ஒரு காலகட்டத்தில் நாம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு நாமளும் அதில் ஒரு பகுதியா இருக்கணும். என்னால இல்லை, நாமளும் அதில் ஒரு பகுதி, எல்லாருமே இருக்கிறோம். எனக்கு இந்தியாவில் வேலை செய்யணுன்றது என்னோட ஆசை இருக்கு, அது இல்லை. ஆனால் அதுக்காக முழு நேரம் நான் அங்கே செலவழிக்க முடியாது பிரச்சனை. நான் என்னோட திறமையை வெளிப்படுத்துறேன், திறமைக்கு ஏற்ற மாதிரி எனக்கான வாய்ப்பு கிடைச்சுதா அதை நான் நல்லபடியா நம்பிக்கையை அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிடணும்ன்றது என்னோட பொறுப்பான விஷயமா பார்க்குறேன். ஓகே, அங்கத்திய அனுபவம் ஈழ சினிமாவுக்கு ஒரு மூலதனம் அப்படி என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சிந்தனை. சரி, இதை தாண்டி வந்துட்டு இந்த திரைப்படம் இப்ப மக்கள் மத்தியில ரீச் ஆகி, ஆழிக்கிளிஞ்சல் அப்படின்றது மக்கள் மத்தியில ரீச் ஆகி, குறிப்பாக யாழ்ப்பாணத்துல கூட இன்றைக்கு திரையிடப்பட்டு கொண்டிருக்குது, மக்கள்கிட்ட நல்ல ஒரு ஆதரவை பெற்று கொண்டிருக்குது. ஸோ இந்த விடயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய ஈழ சினிமா கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கும் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தாண்டி என்ன மாதிரி நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்லை, நான் திரும்ப நிறைய கதைக்கும் போது சொல்ற விஷயம் தான். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஒரு திரைப்படம் எங்களோட நாட்டில் வந்து ஒரு திரைப்படம் பார்க்குற ரசிகர்களோட ஒரு அளவிற்கு தானே அந்த அளவு முழுமையடைந்தாலும் அவர்கள் மூலமா கிடைக்கிற வருமானம் எங்களோட திரைப்படத்தை உருவாக்குறதுக்கான வருமானத்துக்கு பத்தாது, அதோட 10 மடங்கு தேவைப்படுது. அப்படி இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் காலகாலமா இந்திய சினிமா பார்த்து வளர்ந்த எங்களுடைய ஆட்கள்கிட்ட போயிட்டு நான் ஒரு சினிமா கொடுக்கும்போது அவங்க அதோட ஒப்புடுறாங்க. ஆனா எங்களுக்கு பிரச்சனை வேறு, அதோட ஒப்புற தப்பு இல்லை, அதுக்கு இணையான ஒரு தரமான படைப்பை கொடுக்கறதுக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய லேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா. ஆனா அதுக்கான பட்ஜெட் இங்கே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நான் இந்த படத்தை ஆழிக்கிளிஞ்சலையும் ஒரு ஸ்டெப்பா நான் பார்க்குறேன். ஏன்னா இது நல்ல திரைக்கதை, நல்ல கதை, படமா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு. அதை தாண்டி நீ ஆடியன்ஸ் சொல்ற விஷயம் தான் எமோஷனல் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது நான் தியேட்டர்ல பார்க்கும்போது. அப்ப எனி ஆடியன்ஸோட இதுதான். அடுத்தது ஒரு டைம் ஒரு மேஜிக் நடக்கும், அந்த மேஜிக் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். அது யாற்ற படத்துல இருந்தெல்லாம் தெரியாது, இதுலதான் சொல்ல வரல. அதுதான் எங்களோட சினிமாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு நான் பார்க்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி தருவாய் ஏதாவது ஒரு விடயங்களை நீங்கள் பகிர மறந்தால் அல்லது பகிர வேணும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் உங்களுக்கான சந்தர்ப்பம் இருவருக்கு. ஆனா நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் பெரும்பாலும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நாம என்ன இப்ப சினிமா தான் நம்ம லைஃப்ன்ற மாதிரி வந்துட்டு இப்ப அதுக்கு ரொம்ப உண்மையா இருந்தா போதும், வேற என்ன. கண்டிப்பா செய்யும் தொழிலே தெய்வம் என்ற ஒரு விடயத்தை கூறி லாஸ்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். நம்மட நாட்டு படங்களுக்கும் உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. தென்னிந்திய சினிமாவை எவ்வளவுக்கு கொண்டாடுறோமோ அதுல ஒரு பாதி கொடுத்தாலே எங்களுடைய கலைஞர்கள் முன்னேறுவதற்கு அது ஒரு பெரிதும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று பகிர்ந்து கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig.